நண்பர்களே வணக்கம். இன்று நம்ம வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். இந்திய வரலாற்றிலேயே மிகவும் பிரபலமான காப்பியம் ராமாயணம் பற்றி பேசப் போகிறோம். அதிலேயும் ராமர் வாழ்க்கை, கதைகள், தத்துவங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம். நம்ம ராமர், அவருடைய பிறப்பு அயோத்தி, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. அவரின் அப்பா தசரதன் மன்னர், அம்மா கௌசல்யா தேவி. ராமர் குழந்தை காலத்திலிருந்தே அறிவு, அறம், வீரியம் எல்லாமே கொண்டவர். அவரோட சகோதரர்கள் பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். சொந்த குடும்பத்துல ராமர் எப்படி பெருமையுடன் வளர்ந்தார் என தெரிஞ்சா அதுதான் அவரை மரியாதை புருஷோத்தமன் ஆக்கியது. பரம்பரைகளின்படி ராமர் திரேதாயுகத்தில் பிறந்தவர். ஆம், ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு நடந்த கதை இது. நம்ம மனதுக்கு இப்போதும் அதே உணர்வை கொடுக்கிறது. முதலில் சீதா கல்யாணம். ராமர் சிவபெருமானின் வில் உடைத்து போராடி சீதை பிராட்டியுடன் மணமுடித்தார். பின்னர் அரண்யவாசம். அப்பா தசரதன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற ராமர் 14 வருடம் வனவாசம் சென்றார். அடுத்தது சீதா அபகரிப்பு. ராவணன் சீதையை கடத்தி ராமரின் மனதை சோதித்தான். அப்புறம் ஹனுமான் சேவை. ஹனுமான் ராமருக்காக அற்புத சேவை செய்தார். முடிவில் ராவணன் வதம். நியாயத்தை நிலைநாட்ட ராமர் ராவணனை வதம் செய்தார். ராமர் சொன்ன தத்துவங்கள் இன்ஸ்பிரேஷனல். ராமரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். அறம், தர்மம், வாக்குறுதி. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் காப்பாற்ற வேண்டும். அன்பு, சகிப்புத்தன்மை. பகைவர்களுக்கு கூட கருணையோட நடந்து மனிதநேயம் காப்பாற்ற வேண்டும். நல்ல ராஜா எப்படி இருக்கணும்? குடிமக்களை காப்பாற்றி நீதியோடு ஆட்சி செய்யணும். அதனாலதான் ராமர் மரியாதை புருஷோத்தமன். இந்த கதை பழையதுதான் இல்லை, நம்ம வாழ்க்கையிலும் ரொம்ப ரெலவென்ட். நண்பர்களே, வாழ்க்கையில் நேர்மையும் தர்மமும் நல்ல எண்ணங்களும் எப்போதும் வெற்றி பெறும். சரி நண்பர்களே, இதுதான் ராமர் பற்றிய முழு கதை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் கதையோட சந்திப்போம். அதுவரைக்கும் ஜெய் ஸ்ரீராம்.